Hi friends, welcome to Interview. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் இந்த எமோஜிஸ்லாம் எப்படி உருவாக்குனாங்க, எப்படி இது ஆரம்பிச்சது. நம்ம நிறைய மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்லாக், ட்விட்டர்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ல, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல எமோஜிஸை யூஸ் பண்றோம். ஆனால் இதனோட தொடக்கம் எப்படி இருந்துச்சு, இதை எதுக்காக ஆரம்பிச்சாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எமோஜியை பத்தி பார்க்கலாம். ஸோ எப்படி ஒரு சிம்பிள் பிக்சல்ல இருந்து இப்போ குளோபல் லாங்குவேஜா மாறிடுச்சு இந்த எமோஜிஸ். எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தாங்க இது ஸ்டார்ட் ஆச்சு. இது 1999ல இந்த எமோஜிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம சேட் பண்ணும்போது வெறும் டெக்ஸ்ட்ல தான் சேட் பண்ணுவோம். பிளெயின் டெக்ஸ்ட் நிறைய எமோஷன்ஸை கவர் பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த எமோஜிஸ் உருவாக்குனாங்க. ஏன்னா நம்ம எமோஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய டெக்ஸ்ட் ஆகிடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேட் டெக்ஸ்டோட லிமிட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி எமோஷன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த எமோஜிஸ். ஓகே, இது யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா குரிட்டா, ஜப்பனீஸ் டிசைனர் தான் இது உருவாக்குனாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா 176 எமோஜிஸை உருவாக்கியிருக்காரு. எதுக்காக உருவாக்குனார் பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்டிடி டொகோமா மொபைல்னு சொல்லி. இவங்க ஒரு ஜாப்பனீஸ் மொபைல் ஆப்ரேட்டர். இவங்களுக்காக தான் ஒரு ஜாப்பனீஸ் டிசைனர் குரிட்டா 176 எமோஜியை உருவாக்கியிருக்காரு இனிஷியலா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்காக உருவாக்கணும்னா, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும், கம்யூனிகேஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும், அதை ரொம்ப எக்ஸ்பிரசிவாக மாற்றணும். நம்ம கம்யூனிகேஷனை ரொம்ப எக்ஸ்பிரசிவாக மாற்றணுன்றதுக்கான காரணம். அதுக்கப்புறமா அந்த காலத்தில் கேரக்டர்ஸ் நம்ம அனுப்பக்கூடிய, இந்த சாட்ல அனுப்பக்கூடிய கேரக்டர்ஸ் லிமிட் இருந்துச்சு. இந்த காரணங்களால தான் இந்த எமோஜிஸை கொண்டு வந்தாங்க. ரொம்ப கம்மி பிக்சல்ல நம்மளால நிறைய பேச முடியும். இந்த எந்த கண்ட்ரி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். இது ஜப்பான்ல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எமோஜிஸை. ஓகே, த பர்சன் பிஹைண்ட் எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா குரிட்டா தான். இவர் ஜப்பானை சேர்ந்தவர். இவருக்கு எங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கான்றது ஒரு மிகப்பெரிய காமிக்ஸ் ஜப்பானில். ஸோ மங்கா, அப்புறம் வெதர் ஐகான்ஸ், அப்புறம் ஸ்ட்ரீட் ஐகான்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் சேட் பண்ணும்போது இதே மாதிரி எமோஷன்ஸ் உருவாக்க முடியாது, இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் உருவாக்குனார் இந்த எமோஜிஸை. ஸோ எந்த கம்பெனி இதை உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா டொகோமோ. ஸோ ஐமோட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக இதை கொண்டு வந்தாங்க உலகத்துக்கு. ஃபர்ஸ்ட் உருவாக்கின எமோஜி பார்த்தீங்கன்னா 12x12 பிக்சல் தான். இதை யூனிவர்சல் எமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுக்காகவும் அது ஆக்ஷன்ஸை கன்வே பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்க. சரிங்க, இப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ 2011ல் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் எமோஜிஸை இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது குளோபலாகவே பாப்புலர் ஆகிடுச்சு. அப்புறம் 2015ல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிஸில் ஃபேஸ் வித் டியர்ஸ் ஆஃப் ஜாய் என்ற எமோஜியை த வேர்ட் ஆஃப் தி இயராக டிக்ளேர் பண்ணாங்க. இப்படி ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்த ஒரு எமோஜிஸ் 176 எமோஜிஸில் ஆரம்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 எமோஜிஸ் உலகத்தில் இருக்கு. இதை யார் கவர்ன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா யூனிகோட் கன்சார்டியம். இவங்க யாருன்னா, இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். யூனிகோடெல்லாம் யூனிவர்சலா மேனேஜ் பண்றவங்க, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றவங்க தான் இந்த யூனிகோட் கன்சார்டியம். உண்மையாகவே பிரம்மாண்டமா இருக்கு. 176ல இருந்து 3600 எமோஜி இப்போ கரண்டா எவால்வ் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு குளோபல் லாங்குவேஜாவே மாறிடுச்சு. கல்ச்சரல் பேரியர்ஸ்லாம் தாண்டி எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு இது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனால் இது ஆரம்பிக்கும் போது இது வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க. இதோட எவல்யூஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஹார்ட்டு ஸ்மைலிலாம் போடுறோம். ஏன் இதை நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் ஏன் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.